அத்தித்திருநகையத்திக்கிரசத்திச் சரவணமுத்திக்கருவித்து குருபரையனாவோதும் முக்கட்பரமர்க்குச் சிறுதின் முற்பத்தது கற்பித்திருவரும் 30 மூவர்க்கத்தமலரும் அதிபேனா முக்கட்பரமர்க்குச் சிறுதின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்க்கத்தமலரும் அதிபேனா பத்து தலை தத்தக்கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொழுதொரு பத்தப்பகல் வட்டத்தில் இரவாக பத்து தலை தத்தக்கனைதொடு ஒற்றை கிரிமத்தை பொழுதொரு பத்தப்பகல் வட்டத்தில் இரவாக பத்தக்கிரதத்தை கதவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சத்தொடு ரட்சித் தருவதும் ஒரு நாளே பத்தக்கிரதத்தை கதவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சத்தொடு ரட்சித் தருவதும் ஒரு நாளே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கசடர கத்தவை கத்தவி நிக்கு அதற்கு தகு அகத முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதைக்கின் உலகு வண்ண வண்ண பூக்கள் வந்து மூக்கி பூக்கள் சிவப்பு மஞ்சள் வெள்ளைகள் மணப்பரப்பு பூக்கள் கொத்து கொட்டை பூக்கள் சிவப்பு மஞ்சள் வெள்ளைகள் மணப்பரப்பு பூக்கள் குதிரையாறு பூக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் செம்மொழியான் தமிழ் மொழி. மொழியை பேசுவது மனிதர்க்குரிய சிறப்புகளில் ஒன்று. தமது எண்ணங்களையும் உணர்வுகளையும் பிறருக்கு அறிய செய்வது மொழியாகும். உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் உள்ளன. அவற்றில் சில மொழிகளை செம்மொழியாக புகழ் பெற்றுள்ளன. அம்மொழிகளுள் தமிழ் மொழியும் ஒன்றாகும். தமிழ் மொழி பேசுவதற்கு எளிமையானது, தமிழ் மொழி கேட்பதற்கு இனிமையானது. தமிழ் இலக்கியங்கள் ஓசனாயம் சொல்வளம் பொருட்சிறுவை கொண்டவை. யாம் அறிந்த மொழிகளில தமிழ் மொழி போல் இனித்தாவது எங்கும் காணும் என்று தமிழ் மொழியின் இனிமையர் சுப்பிரமணிய பாரதியார் வியந்து பாடியுள்ளார். தமிழ் மொழி மிகவும் வளமானது. அது காலத்திற்கேற்ப மாற்றங்களை பெற்று தன்னை நிகழ்நிலைப்படுத்திக் கொள்ளும். தமிழ் மொழி பேசவும் வாசிக்கவும் எழுதவும் வசதியான மொழி. தமிழ் மொழியின் பல்வகை சிறப்புகளுள் அதன் சொற்சிறப்பும் குறிப்பிடத்தக்கது. பாகற்காய் கசப்பு சுவையுடையது. அதனை கசப்பு சுவையுடையக்காய் என்று நேரடியாக கூறாமல் பாகற்காய் இனிப்ப அல்லாதக்காய் என்று சிறப்பாக கூறும் மொழியை தமிழில் ஒரு எழுத்து ஒரு சொல்லாக்கி பொருள் தருவதும் உண்டு. உதாரணமாக ஆ பசு, தீ நெருப்பு, கோ அரசன் போன்றவற்றை குறிப்பிடலாம். இதே போல ஒரு எழுத்துச்சொல் பல பொருளை தருவதும் உண்டு. உதாரணமாக மா என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு போன்ற பல பொருளை தருகின்றது. இவ்வாறாக செழுமையான பொருள் சிறப்பும் சொல் வளம் உமிக்கிற தமிழ் மொழியாகும். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ் என்னும் முத்தமிழையும் தனக்கத்தை கொண்டு சிறப்பிற்குரிய மொழி இதுவாகும். முத்தமிழானது மனிதர்களின் எண்ணம், உள்ளம், உணர்வு ஆகிய மூன்றையும் ஒன்றிணைத்த வாழ்வை நல்வழிப்படுத்துகிறது. தமிழ் மொழி காலத்தால் அழியாதது. இது தேவைக்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளும். இன்றைய விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தமிழில் புதிய புதிய கலை சொற்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இனியம், முகநூல், புலனம், கற்செவியஞ்சல், தம்படம், மின்னஞ்சல், தேடுபொறி, தொடர்கீரை போன்ற சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். மூத்த மொழியான தமிழ் மொழி கணினி, இனியம் போன்றவற்றில் பயன்படும் வகையில் குறுமொழியாகவும் திகழ்கிறது. இத்தகைய செழுமைய உடைய தமிழ் மொழி கற்பதால் நாம் பெருமையடைகின்றோம். நன்றி, வணக்கம். I
ஒளி திருவோம் ஒத்தகம் ஓதம் சொல்லிடுவோம் ஒளி திருவோம் ஓவதம் சொல்லிடுவோம் திருவோம். பழமொழிகளை பற்றி பேச வந்துள்ளேன். பழமொழி என்பது பழைய காலத்தில் இருந்து வழக்கில் உள்ள வாழ்வியல் பற்றிய குறுஞ்செய்தி ஆகும். நம் முன்னோர்கள் தன் நீண்டகால வாழ்நாள் அனுபவத்தின் இன்பத் துன்பங்களையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் வெற்றிலை சுருக்கமாக 4-5 வார்த்தைகளால் எதிர்கால சந்ததிகளுக்கு கூறிய வாழ்வியல் அறிவுரைய பழமொழியாகும். நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் பழமொழிக்கென்று பழமொழி 400 என்ற தனி நூலே உள்ளது. நான் இப்பொழுது தங்களுடன் சில பழமொழிகளை பகிரப் போகிறேன். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு, அரை கல்வி முழு மொட்டை, அறிவில்லாத ஆர்வம் சுடரில்லாத நெருப்பு, தவத்துக்கு ஒருவர் கல்விக்கு இருவர், அறிவுடையாரை அரசனும் விரும்புவான், கற்கையில் கல்வி கசப்பு, கற்றபின் அதுவே இனிப்பு. இவ்வளவு நேரம் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அப்பாவினர் உரைகள் அர்த்தமற்றவை என்றது இளமை திமீர். அவைகள் தாம் சரியோ என ஐயம் முத்தது உதிர்வின் துவக்கம். அவைகளே சரியென அர்த்தமற்றவை என்றது அறிந்துணர்கையில் ஒதுமையின் தள்ளாட்டம். தாய்மையை விட தந்தமையை உணர்ந்திட வேண்டும். தனித்துவமான தவறிவு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கல்வி கற்கின்றம் கல்வியதை கரை காண வெல்லமது. சொல்லவே வார்த்தையிலே செல்வத்தை விட சிறந்தது அது. அல்ல குறையாத அற்புதம்தான் நம் கல்வி. கொண்ட வேந்தருக்கு சிறப்பு தாம் நம் நாட்டில்தான். சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்ற சான்றோருக்கு. எத்தனை நூல்கள் உள்ள அத்தனையும் போக்கிசம்தான். மனசை கட்டி வைத்து கதை பேசும் கற்பகதரு அவை. வள்ளுவனின் வரிகள் பல கதை பேசும் கல்வி பற்றி. எந்த மொழி என்றாலும் விருப்புடனே கற்றிடுவோம். வந்த வழி தெரியாதாயினும் வழிவிடும் இக்கல்வி. சொந்த காலில் நாமும் நிற்க சென்றிடுவோம் கல்வி உச்சந்தலை. நன்றி, வணக்கம். வணக்கம். தமிழ் மொழி எங்கள் மொழி, நெல்லை மொழி, அன்னை சொல்லி தந்த மொழி, தாலாட்டில் கேட்ட மொழி, பாட்டி கதை சொன்ன மொழி, இனிமை கூட்டும் இன்ப மொழி, என்றும் இளமை மாறா மொழி, அழியாது வரும் பேட்ட மொழி, அதுவே எங்கள் தாய்மொழி, அதுவே எங்கள் உயிரிலும் மேலான செந்தமிழ் மொழி. நன்றி, வணக்கம். எம் தமிழ். தமிழன் மூச்சு, தமிழன் உயிர். தமிழன் மூச்சு, தமிழன் உயிர். எம் தாய்மொழி தமிழ், எம் முப்பாட்டன் மொழி தமிழ். எம் தாய்மொழி தமிழ்,
எம் முப்பாட்டன் மொழி தமிழ். எம் தேசம் தமிழ், எம் தேசம் தமிழ். எம் இனிய முதுமொழியே தித்திக்கும் தீந்தமிழே. எம் இனிய முதுமொழியே தித்திக்கும் தீந்தமிழே. முத்தான முத்தமிழே செழிப்பான செந்தமிழே. முத்தான முத்தமிழே செழிப்பான செந்தமிழே. உம்மை சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம். உம்மை சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம். நன்றி, வணக்கம். நேற்று எதற்கு தலைமை ஆசிரியர் தலையில் கல்லை போட்டீர்கள்? நேற்று நீங்கள் ஈர்ப்பு விசையை பற்றி சொல்லிக் கொடுத்தீர்கள். அது உண்மையா என்று சோதனை செய்து பார்க்க கல்லை தூக்கி போட்டோம். நடுவில் தலைமை ஆசிரியர் வந்துவிட்டார். அவர் தலையில் விழுந்துவிட்டது. அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. எல்லாத்தையும் உண்மையா என்று சோதனை பண்ணி தான் நம்புவீர்களா? நீங்கள் தான் பொய் பொய்யா சொல்லிக் கொடுக்கிறீர்கள். நான் என்னத்தை பொய் பொய்யா சொல்லிக் கொடுக்கிறேன்? மணி அதை போய் எடுத்து ஏண்டா செத்த காக்காவை தண்ணீரில் போட்டு வச்சிருக்கிறீர்கள்? நாங்கள் உயிரோடு தான் போட்டோம், அதை செத்து விட்டது. அட பாவிங்களா, ஏன் இப்படி செஞ்சீர்கள்? நீங்கள் தான் காக்கா கரையும்னு சொன்னீர்கள். ஆமாம், உங்கள் பேச்சை நம்பி நான் காக்காவை நேற்றிரவு தண்ணியில் போடினேன். இன்னும் கரையலை. இதில் என்ன தெரிகிறது? காக்கா கரையாது. நாங்கள் புத்திசாலித்தனமாக யோசித்து சோதனை செய்து பார்த்ததால் தெரிஞ்சு கொண்டோம். இல்லைன்னா நாங்களும் காக்கா கரையும் என்று சொல்லியிருக்கோம். இந்த நிலைமை எந்த ஆசிரியருக்கும் வரக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி கவிதை. செம்மொழியாம் தமிழ் மொழி, அதுவே என் தாய்மொழி. அகரத்தில் தொடக்கும் சிகர மொழி, அகத்தியான் கண்ட அமுத மொழி, வள்ளுவர் வளர்ந்த குரல் மொழி. மூன்றெழுத்துள்ள காலும் தமிழ் மொழி, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி. உயிர்மை கலந்த அன்பு மொழி, குமரி கண்டாட்சி பிறந்த மொழி, அண்டமில்லா வளர்ந்த மொழி. உலகத்தின் கடைக்கோடி மக்களையும் வியக்க வைக்கும் மொழி. தொன்மைக்கு அகத்தியான் இலக்கணத்திற்கு, தொல்காப்பியம் புகழ்ச்சிக்கு, புறநானூறு ஐவகை நிலங்களை விளக்கு குறுந்தொகை என்ன இலை தாய்மொழியில். இலையற்ற மொழி இது, இலைவெட்டியும் இடித்தியப்பும் மொழி இது. ஈரடி குடல் போதுமே தமிழின் திருவாடி தெரியும், அதிலே முக்காலத்தின் ஆழம் புரியும். தமிழ் மொழியிலே தமிழ் சொல் ஒன்றே போதுமே, தரிநீர் என்றும் நன்மை உயர்த்துமே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்து பேச கொண்ட வினியம் கல்வியின் சிறப்பு. மனித வாழ்வில் ஒவ்வொரு பருவத்திற்கும் சில கடமைகள் உண்டு. அவற்றுள் இளமை பருவம் கல்விக்கு உரியது. என்னவென்றால் இளமை கண் என்ற ஔவையார், கல்வியானது கற்பவனின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப அமைத வேண்டும். சிறந்த கல்வி மனித சமுதாயத்தை வளர்ச்சி பாடி கொண்டு செல்லும், மக்களை சீர்திரட்டி செம்மைப்படுத்தும், மனித ஆற்றலை மேம்படுத்தும், பண்பாட்டினை காக்கும், அறிவியலை வளர்க்கும், நாட்டுப்பாச்சை உண்டாக்கும். இத்தகைய ஆற்றல் கொண்ட கல்வியையே இளைய தலைமுறை பெற வேண்டும். அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்து மனிதர்களும் நேர்மையான அல்லர், அனைத்து மனிதர்களும் உண்மையானவர் அல்லர் என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னல அரசியல்வாதிகளுக்கு இடையில் அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்களும் இருக்கிறார்கள் என்பதையும், பகைவர்களுக்கு இடையில் நண்பர்களும் இருக்கிறார்கள் என்பதையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பகைவர்களுக்கு இடையில் நண்பர்களும் இருக்கிறார்கள் என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். புத்தகங்கள் என்ற புதிய உலகத்தின் வாசல்களை அவனுக்கு திறந்து காட்டுங்கள். அந்த வேளையில் இயற்கையை ரசிக்கவும் அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். வானில் பறக்கும் பறவைகளின் வியப்பு மிகுந்த அழகையும், சூரிய ஒளியின் மின்னோன் தேனீக்களின் வேகத்தையும், பசுமையான மலைகளில் உள்ள மலர்களின் வனத்தையும் ரசிப்பதை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள்.
மனிதர்கள் அனைவரின் குரலையும் அவன் கேட்க வேண்டும். எனினும் உண்மை என்னும் திரையில் வடிகட்டி நல்லவற்றை மட்டும் பிரித்து எடுக்க அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். துன்பமான வேலைகளில் சிரிப்பது எப்படி என்று அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். தவறு கண்டால் கொத்திட்டு எழும் துணிச்சலை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். அதே வேளையில் தன்னுடைய வலிமையை மௌனமான வெளிப்படும் பொறுமையை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். அவன் தன் மீது மிகுந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போது தான் மனித இனத்தின் மீது அவன் மிகுந்த நம்பிக்கை கொள்வான். அவனை அன்பாக நடத்துங்கள், ஆனால் அதிக செல்லம் கொடுத்து சார்ந்திருக்க செய்யாதீர்கள். அவனை அன்பாக நடத்துங்கள், ஆனால் அதிக செல்லம் கொடுத்து சார்ந்திருக்க செய்யாதீர்கள். ஏனென்றால் மிகுதியான தீயில் கட்டப்படும் இரும்பு மட்டும் தான் பயன் மிக்கதாக மாறுகிறது. இது மிக பெரிய பட்டியல்தான். இவற்றுள் செய்ய முடிந்ததை எல்லாம் கற்றுக் கொடுங்கள். இவன் மிக நல்லவன், இவன் மிக நல்லவன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முன் பேச எடுத்த விடயம் தமிழின் சிறப்பு. தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் தாய்மொழி. நம் தாய்மொழி தமிழுக்கு பைந்தமிழ், செந்தமிழ், நற்றமிழ், முத்தமிழ் என வெவ்வேறு பெயர்கள் உண்டு. உலகத்தில் உள்ள 7000 மொழிகளில் 6 மொழிகள் மட்டுமே செம்மொழி எனும் தகுதி பெற்றவை. அதில் ஒன்று நம்முடைய தமிழ் மொழியாகும். தமிழ் மொழியை நாம் செம்மொழி என ஏன் அழைக்கின்றோம்? தொன்மை, முன்மை, தூய்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒன்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, செம்மை, இயன்மை, மும்மை, வியன்மை என 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டமையால் தமிழ்மொழி செம்மொழி என அழைக்கப்படுகிறது. முச்சங்கம் அமைத்து மொழி வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. தமிழ் என எழுதி நேராக பார்த்தாலும் தலைகீழாக பார்த்தாலும் என்றும் தன்னிலை மாறாதிருப்பதும் தமிழின் சிறப்பு. அகத்தியன் தொட்டிலிட்டு, தொல்காப்பியன் தாலாட்டி, கம்பன் சீராட்டி, மூவெண்டர் பாராட்டி, வருடங்கள் 2000 கடிந்தாலும் இன்னும் வாழ்கிறது தமிழ் மொழி. அமுதே தமிழே, அழகிய மொழியே, என் உயிரே, வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என்று சொல்லி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் முத்தமிழே முதல் தமிழே, தித்திக்கும் செந்தமிழே. முத்தமிழே முதல் தமிழே, தித்திக்கும் செந்தமிழே. 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய மூத்தோனே. 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய மூத்தோனே. கீழடியும் தடம் படித்தாய், கீழடியின் தடம் படித்தாய். கல்வெட்டுகளில் உயிர் பறித்தாய், கல்வெட்டுகளில் உயிர் பறித்தாய். ஓலைச் சுவடிகளில் ஒளிந்திருந்தாய், ஓலைச் சுவடிகளில் ஒளிந்திருந்தாய். எடுக்கை மோனையில் அழகாய் நின்றாய், எடுக்கை மோனையில் அழகாய் நின்றாய். அடுக்கு தொடரில் அசர வைத்தாய், அடுக்கு தொடரில் அசர வைத்தாய். இரட்டை கிளவியில் குமரியாய் நின்றாய். பா நயம் பாடி பாராட்டு பெற்றாய், பா நயம் பாடி பாராட்டு பெற்றாய். ஈரடி வெண்பாவில் உலகத்தை அடைந்தாய், ஈரடி வெண்பாவில் உலகத்தை அடைந்தாய். நக்கீரனின் நாவில் நடனமாடினாய், நக்கீரனின் நாவில் நடனமாடினாய். அவள்
பாட்டில் பொருளாய் நின்றாய், ஒளவை பாட்டில் பொருளாய் நின்றாய். பாரதி கனவில் பாற்றாய் நின்றாய், பாரதி கனவில் பாற்றாய் நின்றாய். அழுகையும் சிரிப்பையையும் அழகை தந்தாய், அழுகையையும் சிரிப்பையும் அழகாய் தந்தாய். ஒளியும் உணர்வும் ஒன்றாய் கலக்க, ஒளியும் உணர்வும் ஒன்றாய் கலக்க, உணர்ச்சி வெளிப்பாடாய் நீயே நின்றாய், உணர்ச்சி வெளிப்பாடாய் நீயே நின்றாய். மண்ணும் மலையும் இருக்கும் வரை, மண்ணும் மலையும் இருக்கும் வரை, தமிழ் மாடானி, தமிழ் மாடானி வாண்டிடுவாய். கன்னித் தமிழே உன்மேல் காதல் கொண்டேன், கன்னித் தமிழே உன்மேல் காதல் கொண்டேன், காதல் கொண்டேன். நன்றி, வணக்கம். தாய் மண்ணில் நான் பிறக்கவில்லை, ஆனாலும் என் தாய் நாட்டை மறக்கவில்லை. தாய் மண்ணில் நான் பிறக்கவில்லை, ஆனாலும் என் தாய் நாட்டை மறக்கவில்லை. தடப்புரளா தமிழ் தந்த தரணிக்கும், தமிழ் அன்னைக்கும், அழகு தமிழ் கற்பித்த ஆசிரிய பெருந்தகைக்கும், எந்தையர்க்கும் தந்தையர்க்கும் அவையோர்க்கும் இனிய வணக்கங்கள். தடம்புரளா தமிழ் தந்த தரணிக்கும், தமிழ் அன்னைக்கும், அழகு தமிழ் கற்பித்த ஆசிரிய பெருந்தகைக்கும், எந்தையர்க்கும் தந்தையர்க்கும் அவையோர்க்கும் இனிய வணக்கங்கள், வணக்கங்கள். தாய் மண்ணில் பிறக்கவில்லை, நாங்கள் தாய் மண்ணை மறக்கவில்லை. தாய் மண்ணில் பிறக்கவில்லை, நாங்கள் தாய் மண்ணை மறக்கவில்லை எனும் ஒரு அழகிய கருவில் கவி படிக்க துடிக்கின்றேன், அதை படிக்கின்றேன். எனும் ஒரு அழகிய கருவில் கவி படிக்க துடிக்கின்றேன், அதை படிக்கின்றேன். காற்றில் கடந்து வெயிலில் குளித்த வேறு கொண்ட தமிழினத்தின் உரத்த சிந்தனையில் உருவான வேர்களால், காற்றில் கடந்து வெயிலில் குளித்த வேறு கொண்ட தமிழினத்தின் உரத்த சிந்தனையில் உருவான வேர்களால், உங்களின் மட்டுமொரு சந்ததி நாங்கள் இங்கு தமிழின தலை நிமிர்ந்து சாகாவரம் பெற்றோம். உங்களின் மட்டுமொரு சந்ததி நாங்கள் இங்கு தமிழின தலை நிமிர்ந்து சாகாவரம் பெற்றோம். எப்படி இது எப்படி, எப்படி இது எப்படி, பேரடியும் பேரடராய் பொங்கி வந்த பொழுதிலும், பேரடியும் பேரடராய் பொங்கி வந்த பொழுதிலும், மானப்புதி சுமந்து மண்ணின் மரபறிந்து, மானப்புதி சுமந்து மண்ணின் மரபறிந்து, கற்கை நெறி மறவாமல் கற்று வந்த முன்னோரும், கற்கை நெறி மறவாமல் கற்று வந்த முன்னோரும், மரணப்பிடியிலும் மயங்கா நிலை கொண்டு, மரணப்பிடியிலும் மயங்கா நிலை கொண்டு, நிலம் பல கடந்தும் நிலை மாறா புகழோடு, நிலம் பல கடந்தும் நிலை மாறா புகழோடு, புலத்திலும் தமிழ் தந்த புலம்பேர் தமிழினமே உங்கள் உரத்த சிந்தனையில் உருவான வேர்களால், தாய் மண்ணின் கிளைகளானோம், தலை நிமிர்ந்து தமிழ் மண்ணின் கனிகளானோம். புலத்திலும் தமிழ் தந்த புலம்பேர் தமிழினமே உங்கள் உரத்த சிந்தனையில் உருவான வேர்களால், தாய் மண்ணின் கிளைகளானோம், தலை நிமிர்ந்து தமிழ் மண்ணின் கனிகளானோம். இனி மாதற்றி சொல்வோம் மானத் தமிழினத்தின் மட்டும் ஒரு சகாப்தம் என, இனி மாதட்டி சொல்வோம் மானத் தமிழினத்தில் மட்டும் ஒரு சகாப்தம் என. மண்ணில் கெட்டி அடித்து கிணற்றடியில் குளித்து கிளித்தட்டு விளையாடியதில்லை, நாங்கள் மண் சோறு பொங்கி மகிழ்ந்ததில்லை. மண்ணில் கெட்டி அடித்து கிணற்றடியில் குளித்து கிளித்தட்டு விளையாடியதில்லை, நாங்கள் மண் சோறு பொங்கி மகிழ்ந்ததில்லை. ஏன் ஏன் தாய் நிலத்து தலையணையில் படுத்துறங்கியதில்லை, நிலத்து தலையணையில் படுத்துறங்கியதில்லை, தாய் மண்ணின் தரதனிலே தவழ்ந்ததில்லை, தாய் மண்ணில் தரைதனிலே தவழ்ந்ததுமில்லை. ஆனாலும் மாதட்டி உலகிற்கு சொல்வோம் தாய் மண்ணில் பிறக்காத தமிழ் பிள்ளை, ஆனாலும் தாய் நாட்டு வேர் காக்கும் தனிப்பெருமை நாங்கள். ஆனாலும் மார்தட்டி உலகிற்கு சொல்வோம் தாய் மண்ணில் பிறக்காத தமிழ் பிள்ளை, ஆனாலும் தாய் நாட்டு வேர் காக்கும் தனிப்பெருமை நாங்கள். பாட்டன் முப்பாட்டன் பாட்டியும் பூட்டியும் பெற்றவர்கள் பிறந்த எங்கள் முட்டத்து மண்ணில், பாட்டன் முப்பாட்டன் பாட்டியும் பூட்டியும் பெற்றவர்கள் பிறந்த எங்கள் முட்டத்து மண்ணில், பிறக்காத பொழுதிலும் சுரக்கின்ற தமிழால் தாய் மண்ணை மறவாத தமிழ் பிள்ளை நாங்கள். பிறக்காத பொழுதிலும் சுரக்கின்ற தமிழால் தாய் மண்ணை மறவாத தமிழ் பிள்ளை நாங்கள். தாய் நாட்டை மறவாத
தனிப்பெருமை நாங்கள். தாய்நாட்டை மறவாத தனிப்பெருமை நாங்கள். தரணிப்பட சொல்வோம், அதை உறுதிப்பட சொல்வோம். தரணிப்பட சொல்வோம், அதை உறுதிப்பட சொல்வோம். தாய் மண்ணில் பிறக்காத தமிழ் பிள்ளை நாங்கள். தாய்நாட்டை மறவாத தனிப்பெருமை நாங்கள். தாய் மண்ணில் பிறக்காத தமிழ் பிள்ளை நாங்கள். தாய்நாட்டை மறவாத தனிப்பெருமை நாங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி எங்கள் மொழி நல்ல மொழி. அன்னை சொல்லி தந்த மொழி, தாளத்தில் கேட்ட மொழி, பாட்டி கதை சொன்ன மொழி, இனிமை கூட்டும் இன்ப மொழி, அன்பை பிடிக்கும் அருமை மொழி, துன்பம் போக்கும் திருப்பை மொழி, நல்ல விளைவுக்கும் லட்சம் மொழி, உன்னுடன் கலந்த மொழி, அன்பும் இளமை மொழி, அறிய வரம் பெற்ற மொழி, அதுவே எங்கள் தாய்மொழி, அதுவே எங்கள் தாய்மொழி. நன்றி. நன்றி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் தேசியம் வாழ தமிழ் மொழி வாழ வேண்டும். உயிர் நாவில் உருவான உலக மொழி நம் செம்மொழியாம் தமிழ் மொழி. நம் செம்மொழியாம் தமிழ் மொழி செங்கொழுன்ற மொழி, சங்கன முழங்கும் மொழி, 1000 மொழிகளின் தனிமொழி, 1000 மொழிகளின் தனிமொழி, கவிகளின் அடைமொழி, காவியத்தின் தொடர்மொழி, காவியத்தின் தொடர்மொழி, உயிரை கலக்கும் மர்ம மொழி, எல்லோர் உள்ளத்திலும் எம்மொழி, எல்லோர் உள்ளத்திலும் எம்மொழி, எம் தாய்மொழியாகிய அழகிய தமிழ்மொழி மென்மையிலும் வாழ்க வளர்க, மென்மையிலும் வாழ்க வளர்க. நன்றி, நன்றி அஸ்வினி. கொடுப்பது தொழில் அல்ல தவம். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம். நம்பிக்கை கைவிடாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது. நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது. இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி. இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி. கல்வியின் அழகான விடயம் என்னவென்றால் கல்வியை உங்களிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது. கல்விச்சாலை ஒன்று திறப்பவன், சிறைச்சாலை ஒன்று மூடவன். மனிதர்களிடம் இருந்து திருட முடியாத மிகப்பெரிய சொற்று கல்வி. மனிதர்களிடம் இருந்து திருட முடியாத மிகப்பெரிய சொற்று கல்வி. கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொற்று, அல்ல முடியாத முட்டு. கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொற்று, அல்ல முடியாத முத்து. கற்படி வாழ்க்கையை வளர்ந்தால் கல்வி உன்னை சிறந்த முறையில் உயர்ந்தும். கற்படி வாழ்க்கையை வாழ்ந்தால் கல்வி உன்னை சிறந்த முறையில் உயர்ந்தும். நன்றி, வணக்கம். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன் அண்ணிமார்களே, தம்பி அண்ணன் அண்ணிமார்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம், 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 வணக்கம். அங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அம்மா ஒரு தடவை விட்டுட்டீங்களம்மா. யாரை அம்மா விட்டடா? யாரை விட்டுட்டீங்க அம்மா? யாரடா உங்க ஆள்? இந்த ஆளு இந்த கூட்டத்துல பாருங்கடா, இந்த மற்ற ஆள் இருக்கிறாளாண்டு. இருங்கடா, ஆள பிறகு பாருங்கடா. இப்ப கதைக்கு பாருங்கடா. அம்மா கதை சொல்ல போகிறார். அம்மா அவன் ஆள தேடட்டும். அம்மா கதை சொல்ல போகிறார். திடீர் படக்கதை சொல்ல போகிறார்.
எப்பவும் இவன் ஒரு அவசரம் குடியிருக்கிறான். அடுத்ததா போன பற்றி தான் கொஞ்சம் சொல்லுங்களேன் அம்மா. கேளுங்கள் நல்லாக. ஒரு மயில் தன்னுடைய தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருந்ததாம். அதை பார்த்த போகன் மயிலுக்கு குளிர் நடுக்கம் வந்து விட்டதோ என்று நினைத்து தன்னுடைய போர்வையை எடுத்து மயிலுக்கு போர்த்தினாராம். அப்படிப்பட்டவரா அந்த போகன் அம்மா? ஆமாங்க, அவரும் பாரி வள்ளல் மாதிரி ஒரு கொடை வள்ளல். தன்னை நாடி வந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் 5 அறிவு கொண்ட ஜீவன்களுக்கும் கொடுக்கும் மனம் உள்ளவர் தான் போகன். நாமும் இல்லாதவருக்கு உதவி செய்யலாமே, சேர்ந்து உதவி எல்லோரும் செய்யலாமே. அடுத்த முத்தமிழ் விழாவில் இன்னொரு கதை சொல்கிறேன். இப்போது நேரம் கருதி விடை வருகிறேன். வாழிய பல்லாண்டு காலம், வாழிய பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே.